மார்ச் 1ஆம் நாள் தமிழர்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாள். ஏனெனில் 73வது அகவையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் படிப்படியாக வளர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், அடுத்து மாநில இளைஞரணி செயலாளர், அமைச்சர், துணை முதலமைச்சர், பின்னர் மாண்புமிகு முதலமைச்சர் என உழைப்பால், தியாகத்தால், இடைவிடாது ஆற்றிய கழகப் பணிகளால் மக்கள் மன்றத்தில் அவர்களினுடைய அபரிமிதமான ஆதரவையும் அன்பையும் பெற்று தோழமை கட்சிகளை சகோதர பாசத்தோடு அரவணைத்து கொண்டும் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இதுவரை நினைத்து பார்க்க முடியாத சாதனைகளை அடுக்கடுக்காக செய்து எதிரிகள் வசைபாடினால் அவர்கள் பாணியிலே திருப்பிச் சொல்லாமல் அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்து இன்றைக்கு இந்தியாவிலே உள்ள பல மாநிலங்களில் உள்ள தோழமை கட்சி தலைவர்கள் இந்தியா கூட்டணிக்கே நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் தலைமையேற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அகில இந்திய அரசியலிலும் அவர் பொன் முத்திரை பதித்து விட்டார். எதிர்வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நான் தொடக்கத்திலிருந்து கூறி வருவதைப் போல திராவிட முன்னேற்றக் கழகம் அறுதி பெரும்பான்மை தானாகவே பெறும். கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது. கூட்டணி கட்சிகளும் இந்த அணியிலே மகத்தான வெற்றியை பெறும். இன்றைக்கு இங்கே ஆனந்த பெருவெள்ளத்தை பார்க்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழக தோழர்கள் முகத்திலே காண்கின்ற அவர்களுடைய புன்முறுவலையும் மகிழ்ச்சியையும், அவர்கள் வரும் தேர்தலில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து பாடுபட தயாராக இருக்கிறார்கள். பொதுமக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக தாய்மார்கள், மகளிர். எனவே தேர்தல் களத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இனிய 73வது பிறந்த நாள் அவருக்கு மேலும் ஊக்கத்தை தருவதோடு அவர் 100 ஆண்டு கடந்து நலமோடும் தேக ஆரோக்கியத்தோடும் எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி மேல் வெற்றி பெற்று புகழ்கொடியை நிலைநாட்ட வேண்டும். இந்துத்துவா சனாதன சக்திகள் ஊடுருவ முயற்சிப்பதை தகர்த்து தரைமட்டமாக்கி தவிடுபடியாக்கக்கூடிய வீர சபதம் எடுத்துக்கொண்டு அவர் தலைமையிலே நாங்கள் அனைவருமே களத்திலே நிற்கிறோம். எனவே அவருக்கு பக்க துணையாக, பக்க பலமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்க கோட்டையின் ஒரு அரணாக இயங்கும், செயல்படும். எங்கள் முயற்சிகளிலே நாங்களும் வெற்றி பெறுவோம். முதல்வருக்கு தோள் கொடுக்கின்ற வலிய சக்தியாக நாங்கள் திகழ்வோம்.